ஹே காய்ஸ் வெல்கம் டு ஸ்டுடியோ. ஸோ ஒரு வழியாக நம்ம யாஷ் அவர்களுடைய டாக்ஸிக் படம் இன்னைக்கு ரிலீஸ் ஆயிடுச்சு. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் லாங்குவேஜ்லேருந்து எல்லா லாங்குவேஜ்லையும் சேர்ந்து படம் வந்து சூப்பராக தேட்டர்ஸில் ரிலீஸ் ஆயிடுச்சு. ஸோ அந்த படம் எப்படி இருக்கு அப்படின்ற ஒரு ரிவ்யூ தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். ஸோ படத்தோட கதை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம யாஷ் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேங்ஸ்டராக இருக்காரு ஒரு ஏரியாவில். ஸோ அவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வந்து பார்த்தீங்கன்னா சரக்கு விற்கிறது, அதுக்கப்புறமா போதைப் பொருள் விற்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் வந்து பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அப்படி பண்ணிட்டு இருக்கும்போது இவருக்கு எதனா கல்யாணம் ஆகி ஒரு பொண்ணு இருக்காங்க. ஸோ அவங்களே வந்து அவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை நான் சொல்ல விரும்பல, ட்விஸ்ட் எதுக்கு இது பண்ணிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அதை விட்டுறேன். கல்யாணம் பண்ணி ஒரு கூட ஒரு பொண்ணு இருக்காங்க. ஸோ அவங்கள தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம யாஷ் அவர்கள் கியாரா அத்வானி மேல ஒரு அன்பு செலுத்துறாரு. அவங்க மேல தான் உண்மையான காதல் வருது. அதாவது கியாரா அத்வானி மேல தான் ஒரு உண்மையான காதல் வருது. ஒய்ஃப் வந்து சும்மா வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கிறதுக்காக வச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் ஒரு பேருக்கு அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ இந்த அன்பு அதிகமாக வச்சிருக்கிற நம்ம கியாரா அத்வானிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குழந்தையும் பிறக்குது. அந்த குழந்தை தானே டிக்கெட். ஸோ அதை வந்து இன்ட்ரோ பிளாக் முன்னாடியே வந்து உண்டா இருக்கிற மாதிரி காமிக்கிறாங்க. அதுக்கப்புறமா வந்து குழந்தை பிறக்கிற மாதிரி செகண்ட் ஹாஃப்லையும் காமிக்கிறாங்க. அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம யாஷ் அவருடைய வாழ்க்கைன்றது வேற மாதிரி மாறுது. ஸோ அதுக்கப்புறமா என்ன ஆச்சு அப்படின்றத அந்த ஒரு படத்தோட கதையே. ஸோ கேட்கும் போது கடுப்பா இருக்குல்ல, என்ன ப்ரோ இதெல்லாம் கதை அப்படின்ற மாதிரி தானே கேட்குறீங்க. ஸோ எனக்கு அதே மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ அந்த வகையில் இவங்க கதையில மிகப்பெரிய கோட்டை விட்டுருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ படத்தோட பிளஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பிஜிஎம் நல்லா இருந்துச்சு. நம்ம யாஷ் அவரோட லுக் நல்லா இருந்துச்சு. அவர் பண்ற ஆக்ஷன் சீக்வன்ஸ் எல்லாமே சூப்பரா இருந்துச்சு. அதுக்கப்புறமா ஹீரோயின் செலக்ஷன் எல்லாமே சூப்பரா இருந்துச்சு. அவங்க நடிச்ச நடிப்பு நல்லா இருந்துச்சு. எல்லாமே செம்மையா பண்ணிட்டாங்க. விஷுவல்ஸ் எல்லாமே சூப்பரா இருந்துச்சுன்னு சொல்லுவேன். பட் ஆனால் மைனஸ்னு பார்த்தா கதையே மைனஸ் ஆயிடுச்சு. முக்கியமானதே கதை தான். பட் அதே மைனஸ் பண்ணிட்டாங்க. அந்த அளவுக்கு போயிடுச்சு. ஸோ அந்த அளவுக்கு கதை சுத்தமா நல்லா இல்லை. ஸோ ஃபர்ஸ்ட் ஹாஃப் கூட ஏதோ போகுதுப்பா பரவாயில்லப்பா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. பட் செகண்ட் ஹாஃப்லாம் உட்கார முடியல. அதுவும் லாஸ்டா ஒரு ட்விஸ்ட் கொடுப்பாங்க. கண்டிப்பா சொல்றேன், அந்த ட்விஸ்ட் நல்லா இருக்கும், பயங்கரமா இருந்துச்சு. பட் ஆனால் அதெல்லாம் ஏத்துக்க முடியல. செமையா டென்ஷன் ஆயிடுச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அந்த மாதிரி தான் இருக்குது. அண்டதுக்கு அப்புறமா பாத்தீங்கன்னா செகண்ட் ஹாஃப் சொன்னா ஸோ அதுதான் மிகப்பெரிய ஒரு கோட்டை விட்டாங்க. அதெல்லாம் சுத்தமா செட்டே ஆகல. மொத்தமா படத்தை இழுத்து முடிட்டாங்க. ஸோ போற வரவன்லாம் யாஷ் பிடிச்சி கொண்டுகிட்டு இருக்காரு. எதுக்கு கொள்றாரு, என்னத்துக்கு கொள்றாரு அப்படின்றது தெரியல. ஸோ அவங்க ஏன் வராங்க, எதுக்கு வராங்கன்னு தெரியல. பட் டக்குன்னு துப்பாக்கி எடுத்து போட்டு தள்ளிட்டு இருக்காரு. அந்த மாதிரி தான் போயிட்டு இருக்குது. ஸோ நயன்தாராவோட கேரக்டர் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா சரி போ அப்படின்ற மாதிரி இருக்கும். அண்டதுக்கு அப்புறமா கியாரா அத்வானி அவங்களுடைய கேரக்டர் பார்த்தீங்கன்னா என்னடா இது இப்படி இருக்கு அப்படின்ற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறமா இன்னொரு ஹீரோயின் இருக்காங்களா. ஸோ இவங்களுடைய தாரா சுமித்ராவா. ஸோ இவங்களோட கேரக்டர் பார்த்தீங்கன்னா என்னடா இது அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறமா ருக்மிணி வசந்த் இவங்கள மறந்துட்டேன். இவங்களோட ஃபேனா இருந்தீங்கன்னா சத்தியமா போயிடாதீங்க, டென்ஷன் ஆயிடுவீங்க. ஸோ அந்த மாதிரி இவங்களே படத்துக்குள்ள வச்சு முடிச்சிருக்காரு நம்ம யாஷ். ஸோ அதனால நீங்க கண்டிப்பா ருக்மணி ஃபேன்லாம் இருந்தீங்கன்னா டென்ஷன் ஆயிடுவீங்க, போயிடாதீங்க. நல்லாவே இல்ல. ருக்மணி வசந்தி கோட்டை விட்டாங்க. அவங்க இதுல ஒரு மிகப்பெரிய லாஜிக் மிஸ்டேக்கே இருக்கு அவங்க கேரக்டர்ல. ஸோ அதனால இவங்களே இது பண்ணிருக்காங்க. நம்ம யாஷ் ஒரு எவ்வளவு பெரிய ஒரு ஆக்டர் நம்ம யாஷ், ராக்கி பாய் அப்படின்னு சொல்லிட்டு இது கேஜிஎஃப்லயே ஒரு மிகப்பெரிய ஒரு ஹிட் கொடுத்தவர். கேஜிஎஃப் 1 கேஜிஎஃப் 2 சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய ஹிட் கொடுத்தவர். அவரை வச்சு மாசா எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே போட்டு குழப்பிட்டாங்க. அவர் அந்த நிறைய இடத்துல அவரை மாசா காட்டுறாங்க, இல்லன்னா சொல்ல மாட்டேன், நல்லா தான் இருக்குது. அதுக்குன்னு எல்லா இடத்துலயும் மாசாவே காமிச்சிட்டு இருக்காங்க. எல்லா இடத்துலயும் ஓவரா டோஸ் ஏத்துன மாதிரி இருந்துச்சு. அதெல்லாம் பார்க்கும்போது என்னடா இவ்வளவு பில்டப் கொடுக்குறீங்க அப்படின்ற மாதிரி போட்டு செஞ்சு விட்டாங்க. அதனால இதெல்லாம் செட்டே ஆகல. ஸோ மொத்தத்துல படம் ஒரு மிகப்பெரிய டிசாஸ்டர். ஸோ யாரும் போயிடாதீங்க, டென்ஷன் ஆகி தான் வெளில வரீங்க. அந்த மாதிரி தான் இருக்குது. நான் கூட ட்ரைலர்லாம் பார்த்து என்னென்னமோ யோசிச்சு வச்சேன். பட் எல்லாத்தையும் ஊத்தி முழுகிற மாதிரி ஒரு ட்விஸ்ட் கொடுத்தாங்க பாருங்க. லாஸ்டா ஒரு ஷாக்கு, ஆள விட்றா சாமின்ற மாதிரி தியேட்டரை விட்டு ஓடி வந்துட்டேன். ஸோ பொதுவாக நான் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கதை இருக்கிற படத்தெல்லாம் நான் பார்க்க மாட்டேன். கதை இல்லைனாலும் பரவாயில்லப்பா, ஆக்ஷன் சீக்வன்ஸ் நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்பேன். பட் அந்த ஆக்ஷன் சீக்வன்ஸ் கதை ஓரியன்டா தான் கொண்டுட்டு போவாங்க எல்லா படத்துலையும். அதனால நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்பேன். பட் இந்த படத்துல அந்த மாதிரிலாம் கிடையாது. எதுக்கு சண்டை வருதுன்னே தெரியல, அந்த மாதிரி போயிட்டு இருக்குது. ஸோ அதனால சரியில்லை. ஸ்டார்டிங் நல்லா இருந்துச்சு, ஓகே. என்ட்ரி ராயாவோட என்ட்ரி நல்லா இருந்துச்சு. அதுலயும் அதுக்கப்புறமா கொஞ்சம் இதா இருந்துச்சு. அதுக்கப்புறமா இன்ட்ரோல் பிளாக் அந்த அளவுக்கு இல்ல. அதுக்கப்புறமா கிளைமேக்ஸ் அதுதான் மிகப்பெரிய ட்விஸ்ட். ஆள விட்டுருங்கடான்ற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா நம்ம யாஷ் அவர்கள் பாத்தீங்கன்னா டிக்கெட்னு ஒரு கேரக்டர் பண்ணிருப்பாரு. ஸோ அது நல்லா இருந்துச்சு, நல்லாவே பண்ணியிருந்தாரு. நல்லா துருவிக்கிற மாதிரி அந்த மகான் படத்துல வர மாதிரி அந்த அவர் பண்ண அந்த டான்ஸ் எல்லாமே செம்மையா இருந்துச்சு. ஸ்வாக ரேஞ்சில் செம்மையா இருந்துச்சு. பட் படம் பாத்தீங்கன்னா நீங்க டென்ஷன் ஆயிடுவீங்க. அதுக்கப்புறமா நம்ம யாஷ் அவர்கள் இந்த ராயான்ற இதுல வரதுல அந்த கெட்டப்ல இன்னொரு கெட்டப்ல ஒரு இல்ல. ஸோ யங் கெட்டப், அதுக்கப்புறம் இன்னொரு கெட்டப். ஸோ அதெல்லாம் சூப்பரா இருந்துச்சு. ஓகே கைஸ், நம்ம யாஷ் அவருடைய டாக்ஸிக் படம் பாத்தீங்கன்னா ஓரளவு பரவாயில்லன்னு கூட சொல்ல முடியாத அளவுக்கு டிசாஸ்டர் ஆயிடுச்சு. ஸோ அதனால யாரும் தியேட்டர் பக்கத்துலாம் போயிடாதீங்க, வெறி ஆயிடுவீங்க. ஸோ அதனால படம்ன்றது அந்த அளவுக்கு இல்ல, மொபைல்லே பார்க்கலாம். அதுலயும் நீங்க பாத்தீங்கன்னா டென்ஷன் ஆயிடுவீங்க, விடுங்க. ஸோ மொத்தத்துல படம் டிசாஸ்டர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்க இந்த படம் பாத்துட்டீங்களா? ஸோ எப்படி இருக்கு அப்படின்ற உங்களோட ஒப்பீனியன் தாட்ஸா கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோல பார்க்கலாம். தேங்க் யூ.